பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் நொன்பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த வேறெங்கும் பேரானந்தம் என் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ வாழவே. மாமா ஆ ஏய் நீயா நீ எப்போ வந்த? இப்போதான் மாமா வந்தேன். அர்ஜுன் உங்ககிட்ட இந்த பேக்கை கொடுக்க சொன்னான், அதான் கொடுத்துட்டு போகலான்னு. ஓ, உன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சுட்டானா? சரி சரி, பேக் அங்கே வச்சுடுறா. சரிங்க மாமா, நான் கிளம்புறேன். டேய் எங்கடா கிளம்புற? இங்கே வா, இங்கே வந்து உட்காரு. நானே உன்கிட்ட பேசலான் இருந்தேன், நீயே வீட்டுக்கு வந்துட்ட. இங்கே வா, இங்கே வந்து உட்காரு. மாமா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேனே. அப்படி என்னடா உனக்கு முக்கியமான வேலை? என்ன, ராதிகா கிட்ட பேச போற அவ்வளோதானே? மாமா என்ன, எனக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறியா? ஆ ஆ ஆஹா. டேய் வளராத, உன்னை பற்றி எனக்கு தெரியாது. சின்ன வயசுலேருந்து உன்னை பார்த்துட்டு இருக்கேன்டா. சிரிச்சதெல்லாம் போதும், இங்கே வா வந்து உட்காரு. இப்போ சொல்லு. என்ன மாமா, நீங்கள் தானே ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, இப்போ என்ன சொல்லுன்னு சொல்கிறீங்க? டேய் நான் அதை கேட்கலடா, ராதிகா கிட்ட பேசுறேன்னு சொன்னியே, என்ன பேச போறேன்னு கேட்டேன். ஓ அதுவா, அதான் சொன்னீங்களே நீங்களும் அவனும் ஏதோ நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு. அதான் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா இல்லை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேனான்னு கேட்கலான்ட்டு போகிறேன். சரி, நாங்கள் சொன்னோம் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு, அதனால இப்போ நீ அவகிட்ட போய் கேட்க போறியா? ஆமாம், அப்புறம் அவகிட்ட கேட்டால் தானே எனக்கு பதில் தெரியும், வேற யார்கிட்ட நான் கேட்க முடியும்? கரெக்டு தான், அது அவகிட்ட கேட்டதான் ஒழுங்கான பதில் தெரியும். இல்லைனா இப்படி தான் நீ லூசு மாரி உளறிட்டு இருப்ப. மாமா சரிடா, கோச்சிக்காத. சரி சொல்லுங்க, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, இப்போ ஏதோ கேட்டுட்டு இருக்கீங்க. வெயிட் பண்றா, ஒரு மெயில் பார்த்துட்டு இருக்கேன், பார்த்துட்டு பேசலாம். ம் என்ன மாமா? ஒன்றும் இல்லடா, ஒரு மெயில் வந்திருக்கு. அப்படி என்ன மெயில் வந்திருக்கு? பார்த்ததும் ஃபேஸ் டல் ஆயிடுச்சு. மாமா உங்கள்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். அது ஒன்றும் இல்லடா, உனக்கு என்னோட ஃப்ரெண்டு தீரன் ஞாபகம் இருக்கா? தீரனா? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. நானும் அர்ஜுனும் ஸ்கூல் படிக்கும்போது வீட்டுக்கு அடிக்கடி ஒரு பையனை கூட்டிகிட்டு வருவோமே, ஞாபகம் இருக்கா? ஆ ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. தீரன். ஆ நல்லாவே ஞாபகம் இருக்கு மாமா. ஸ்கூல் படிக்கும்போது அடிக்கடி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவீங்க. அதுக்கப்புறம் காலேஜ் உங்கள் கூட படிக்கலல்ல, அவர் வேற எங்கேயோ படிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கடைசியாக அவரை காவியக்கா கல்யாணத்தில் அப்போ பார்த்தேன், அதுவும் நைட்டு பேச்சுலர் பார்ட்டியில். ம், அவனே தான். அவன் தான் எனக்கு மெயில் பண்ணியிருக்கான். ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறேன்னு மெயில் பண்ணியிருக்கான் நாட்டுக்கு. ஏன் மாமா, அந்த அண்ணன் ஃபோன் பண்ணால் ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? டேய் அவனை பற்றி உனக்கு தெரியாதா? காவிய கல்யாணத்தில் அவன் என்ன பண்ணான் ஞாபகம் இல்லையா உனக்கு? ஆ அது எப்படி மறக்க முடியும், நல்லாவே ஞாபகம் இருக்குது. அப்போது ஏதோ லவ் ஃபெயிலியரில் இருந்தார்ல, அதுவும் ஒன்றுக்கு ரெண்டு, அட் அ டைமில் ரெண்டு லவ் ஃபெயிலியர் அவருக்கு. ம், அது உனக்கு தெரிஞ்சது ரெண்டு தான். என்ன மாமா சொல்கிறீங்க? அவன் அப்படிதான்டா. இப்போ மட்டும் அவன் ஃபோன் பண்ணி நான் அட்டன் பண்ணிட்டேன், அவ்வளோதான். சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் சொல்லுவான், ரொம்ப அருவ போட்டுருவான். அதுக்கப்புறம் என்னால் வேலையும் பார்க்க முடியாது, எதுவும் பார்க்க முடியாது. அதனால தான் ஃபோன் எடுக்கல. எடுக்க மாட்டேங்கிறேன்னு இப்போ மெயில் பண்ணியிருக்கான். ஓ அவர் அந்த மாரியா? இந்த ஃபீலிங்கில் சரக்கு அடிச்சுட்டு ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்களே, அந்த கேரக்டர் தானே? ஆல்மோஸ்ட் அப்படி தான் ஆயிட்டான். அந்த அண்ணன் இன்னமும் திருந்தவே இல்லை. அவன் மட்டும் திருந்தினா அவ்வளோதான்டா, இந்த உலகம் தாங்காது. சரி இப்போ என்ன பிரச்சனையா? அதை ஏன் கேட்குற? அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க. ஆ தெரியும் தெரியும், சொல்லியிருக்காரு எனக்கு ஒரு அண்ணன் இருக்காருன்னு. அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவருக்கு கல்யாணத்துக்கு கூட நாங்கள் எல்லாரும் போனோம். என்னையும் கூப்பிட்டீங்கல்ல, அப்போ எனக்கு எக்ஸாம் இருந்ததால என்னால் வர முடியல. நான் இப்போது அதனால என்ன பிரச்சனை இந்த அண்ணனுக்கு? இந்த ஒரே வீட்டில் அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க. அதுவே அண்ணனுங்க கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு வீட்டில் வந்து அவங்களுமே அக்கா தங்கச்சி இருப்பாங்க. அந்த மாரிலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அண்ணனோட தம்பிக்காரன் என்ன பண்ணுவான்? அக்காவோட தங்கச்சியை கரெக்ட் பண்ணுறதுக்கு வேலை பார்ப்பான். உன்ன மாதிரி. மாமா
அதானே உண்மை. சரி ரைட்டு விடுங்க. மேலே? அதான் தலைமை வேலையை காமிச்சிருக்கான். அண்ணியோட தங்கச்சியை கரெக்ட் பண்ணான். அந்த பொண்ணுக்கும் இவனை ரொம்ப பிடிச்சி போய் சின்சியராக லவ் பண்ணியிருக்கு. ஆனால் தலைமை அப்படி கிடையாதுல்ல. அந்த பொண்ணுக்கிட்ட பேசும்போதே இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கான். இந்த பொண்ணு என்ன நினச்சிருச்சு, இவன் என்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறான்னு நினச்சிருச்சு. ஆனால் அவன் இது ஜஸ்ட்டு சும்மா பேசி பழகலான்னு இவன் பண்ணியிருக்கான். வெளியில் ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட பேசியிருந்தானா எதுவும் தெரிஞ்சிருக்காது அவங்க வீட்டில். இது அவங்க சொந்தத்திலே பேசிட்டான். கடைசியில் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறியா அது இதுன்னு கேட்குறப்போ தலைமை பெல்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே அந்த பொண்ணு வீட்டில் எல்லாத்திட்டையும் சொல்லிடுச்சு. அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதான் தலைமை வீட்டு பக்கம் கூட போகாமல் சோகமாக ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துக்கிட்டு பாட்டு படிக்கிட்டு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொந்த கதை சோக கதை சொல்லிட்டு இருக்கான். அதில் இப்போ எனக்கு கால் பண்ணியிருக்கான். அதான் நான் எடுக்கலங்கிறதும் மெயிலில் மெசேஜ் பண்ணுறாரு. ஓ, கதை அப்படி போகுதா? இந்த அண்ணன் எப்பயுமே மாறாது. அக்கா அக்கா பிரபாக்கா. ஏய் இப்போ எதுக்குடி கத்துற? பொறுமையா கூப்பிடு. ஏய் என்னடி பக்கத்துல இருக்க, வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ எதுக்கு உடனே ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வான்னு கத்திட்டு இருந்த? ஏண்டி வீட்டுக்கு வான்னு சொன்னா வரமாட்டியா? நான் வரமாட்டேன்னுலாம் சொல்லல. ஃபோன் பண்ணி உடனே வா, ரொம்ப முக்கியமான விஷயம், வந்தே ஆகணும்னு சொல்லி பிடிவாதமா இருந்தியே, அதான் என்னன்னு கேட்டேன். ஏண்டி ஏதாவது நான் உன்னை வர சொல்லணுமா என்ன? அப்போ எதுவும் இல்லை, சும்மா தான் போர் அடிக்குதுன்னு கூப்பிட்டுருக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஒரு காரணமாக தான் கூப்பிட்டேன். இங்க அந்த காரணத்தை கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கும். அத்தை இன்னைக்கு பால் பணியாரம் பண்ணாங்கடி. உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, உனக்கு மட்டும் இல்லை அவளுக்குமே ரொம்ப பிடிக்கும். அதான் அவங்களுக்கு கொடுக்கலாமேன்னு உங்களை வர சொன்னேன். நீ என்ன வந்ததுலேருந்து ரொம்ப ஓவராக பண்ணுற? நீ ஒன்றும் என் வீட்டுக்கு வர தேவையில்ல, நீ வேணா போ. ஐயோ நாங்கள் சொல்லவே இல்லையே. நாங்க என்ன பால் பணியாரம் வந்தோம், நாங்க பிரபாக்கா தான் வந்தோம். போதுண்டி, நம்பிட்டேன். போதுண்டி, 2 பேரும் கோரஸ் பாடினதெல்லாம் போதும். இங்கேயே உட்காருங்க, எடுத்துட்டு வரேன். ஏண்டி உங்க 2 பேரும் அங்கே தானே உட்கார சொன்னேன். அக்கா ஹால்லலாம் நாங்கள் உட்காந்து நீங்கள் எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும்க்கா. இப்படி கிச்சன்லேயே ஜாலியாக பேசிட்டு சாப்பிட்டா ஜாலியாக இருக்கும்ல, ஏதோ நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. அடி இது ஹோட்டல் இல்லை, நம்ம வீடு தான். இப்போவும் நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். சரி விடுக்கா, நம்ம பேசுறதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்த வேலையை பார்ப்போம். என்ன வேணால் நடக்கட்டும், நமக்கு நம்ம வேலை தான் முக்கியம் இல்லை? சரி இருங்க, பவுலில் போட்டு தரேன். ஓகே. திடீர்னு எதுக்கு இந்த கோரஸ் தான் தெரில. பேசாதக்கா, ஆக வேண்டிய வேலையை பாரு. இருடி எடுத்து தரேன். என்னடி கையிலே வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க, சாப்பிடுங்க. ஓ நான் பண்ணதால நினைக்கிறீங்களா? சத்தியமாக சொல்கிறேன்டி, நான் பண்ணவே இல்லை, அத்தை தான் பண்ணாங்க. அதனால் தைரியமாக சாப்பிட்லாம். வாசனையே பயங்கரமாக இருக்கு. சரி வாசனையே பிடிச்சிட்டு இருக்காத, சாப்பிடுங்க. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். எப்பா போதுண்டி, வந்ததுலேருந்து கோரஸ் பாடிட்டே இருக்கீங்க. அக்கா அதெல்லாம் ஒரு ஃபீலை நீயே வச்சுக்கோடி. இங்கேயே ரொம்ப நேரம் நின்று இங்கேயே சாப்பிட்டுட்டு இருக்க போறீங்களா? வாங்க ஹாலுக்கு போகலாம். ஆமாம் கேட்க மறந்துட்டேன், அம்மா எங்கே இருக்காங்க? அம்மாவையும் காணும், அப்பாவையும் காணும், அண்ணனும் இல்லை. அத்தை கோயிலுக்கு போயிட்டாங்க, மாமா எங்கேயோ வெளில போயிருக்காரு. ஓ கோயிலுக்கு போயிருக்காங்களா? தனியாமா போயிருக்காங்க, நீயும் போக வேண்டியதானே? நானும் போகலாம் தாண்டி கிளம்புனேன். ஆனால் ஃபோன் பண்ணி உங்களை வர சொல்லிட்டேன்ல, அதான் அத்தை நீ வீட்டில் இல்லைன்னா அவங்க வரும்போது நல்லா இருக்காது, நீ இங்கே இரு, நம்ம நாளைக்கு போய்க்கலான்ட்டாங்க. அதான். ஓ இப்போ எங்களால் தான் நீங்கள் கோயிலுக்கு போகல. ஆமாம். சரி அண்ணன் எங்க? உங்கள் அண்ணனா? அவர் பின்னாடி தான் இருந்தார். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மனோஜ் வந்தான், அவன்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். என்ன உள்ளுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்குதா? அனு நல்லாவே தெரியுது, ரொம்ப அதிகமாகவே பட்டாம்பூச்சி பறக்குதுன்னு. சரி போ போய் பார்த்துட்டு வா, நான் அக்கா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஐயோ தேங்க்ஸ் அனு. தேங்க்ஸ்லாம் நீயே வச்சுக்கோ, இன்னைக்கு நைட்டு எனக்கு பீஸாவும் பர்கரும் ஆர்டர் பண்ணி கொடுக்குற. அனு உனக்கு இல்லாமல, நீ சொன்ன மாதிரி உன்னோட ஃப்ளேவர்லேயே பீட்சாவும் பர்கரும் வித்து ஃப்ரெஞ்சு ஃப்ரைட் ரைஸோட வாங்கி தரேன். அது சரி போ நான் பார்த்துக்கிறேன்.
தேங்க்யூ உம்மா. அதை போய் அங்கே குடுறி, எனக்கு கொடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னடி ரொம்ப நேரமா ரெண்டு பேரும் மாறி மாறி காதை கடிச்சிட்டு இருக்கீங்க? இது ஒன்றும் இல்லைக்கா, பாப்பாவுக்கு பட்டாம்பூச்சி பறக்குதான். அனு, என்ன பட்டாம்பூச்சி பறக்குதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும். நீங்கள் ஹாலில் உட்காந்து பேசிட்டே இருங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரிடி. இவன் என்னடி ஒழுங்கா கூட சாப்பிடாம அப்படி ஓடுறா? அதெல்லாம் அப்படிதான்க்கா, கால்ரா வந்தாலே யாராலையுமே கையில் பிடிக்க முடியாது. என்ன கால்ராவா? கால்ராவா அப்படின்னா? நீ தானடி சொன்ன கால்ரா வந்தா ஏதோ கையில் பிடிக்க முடியாதுன்னு. ஓ அப்படி சொன்னனா? எனக்கு சரியா தெரிலக்கா. சரி வாங்க, நம்ம ஹாலில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம், அவ வருவா. சரி வா. ஆமாக்கா, இந்த ரெசிபியை நீ எப்படி பண்ண? பாலில் பண்ணியா இல்லை தேங்காய் பாலில் பண்ணியா? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. நான் வந்த உடனே சொன்னேன் அத்தை தான் பண்ணாங்கன்னு. எனக்கு செய்ய தெரியாதுன்னு தெரிஞ்சுமே கிண்டல் பண்ணுற பற்றியா? ஐயோ அக்கா, அப்போ நீங்கள் எது பண்ணலையா? நான் இவ்வளோ நேரம் நீங்கள் இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்கன்னு நினச்சி தானே சாப்பிட்டுட்ருக்கேன். ரொம்ப கிண்டல் பண்ணுறடி. என்னக்கா, நான் உண்மையை தான் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணதாக தான் நினச்சி சாப்பிட்டுட்டு இருந்தேன். மற்ற பொண்ணுங்க மாதிரிலாம் இல்லை அந்த பொண்ணு. இவன் இப்படி சொன்னதுமே நேராக வீட்டில் போய் சொல்லிடுச்சு. பா தைரியம் தான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணை வீட்டில் சொன்னதுமே தீரன் அண்ணனோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு நினச்சா கூட சிரிப்பாக வருது. என்ன பையன் திருன்னு முடிச்சிருப்பான். என்னதான் அந்த அண்ணன் திருன்னு முழிச்சிருந்தாலும் அந்த அண்ணன் எவ்வளோ கெத்தாக ஒரு டைலாக் ஒன்று சொல்லும் பாரு. பேச்சுலர் பார்ட்டி அப்போ சொன்னிச்சுல, அந்த டைலாக் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். என்ன அதில் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாற்றிருக்கோம். ஏன்னா இது வரைக்கும் வெளி பொண்ணுங்கள்ட்ட தானே பேசிகிட்டு இருந்துச்சு. இப்போ சொந்த பொண்ணு, அதுவும் அண்ணியோட தங்கச்சி. பின்ன இவன் செம்ம டம்மி பீஸு, ஆனால் அவங்க அண்ணன் செம்ம டெரரு, நல்லா வெளுத்து வாங்கிச்சு. அந்த அண்ணனை என்னதான் அடித்தாலும் துரத்துனாலும் கட் அண்ட் ரைட்டாக சொல்லியிருக்கோம், என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு. அதே தான் சொன்னான். இவ்வளோ பண்ணிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுலேயும் அந்த டைலாக்கை சொன்னான் பாரு. மாமா இருங்க, அவர் எப்படி பேசுவாருன்னு எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நீங்கள் தான் உங்கள் அண்ணன்லாம் சொல்ல மாட்டேன், நான் மாமானே சொல்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்போ உங்ககிட்ட நான் பேசுகிறேன். நான் தான் தீரன் அண்ணன், ஓகேவா? இன்னைக்கு அவனை வச்சு என்டர்டைன் பண்ணலான்னு பண்ணிட்டேன். சரி பண்ணு. இங்கே பாரு மாமா, என்னாலலாம் முடியாது. நான் சும்மா பேசினா பழகுனேன், அதுக்குன்னு அண்ணி தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அண்ணி தங்கச்சியெல்லாம் சும்மா பேசுறது பழகிறது, அதில் தான். கல்யாணம்லாம் என்னாலலாம் பண்ணிக்க முடியாது. அதெல்லாம் ஜஸ்ட்டு டைம் பாஸ் தான். வேணும்னா வேற யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி கொடுங்க, என்னாலலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. டேய், இப்போ நீ வாங்க போற. ஒழுங்கா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைனா அவ்வளோதான் பார்த்துக்கோ. இங்கே பாருங்க, என்னாலலாம் முடியாது. யாராவது அண்ணியோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிப்பாங்களா? என்ன எல்லாமே அந்த காலத்திலே இருக்கீங்க. என் டேஸ்ட்டுக்கெலாம் அந்த பொண்ணு செட் ஆகாது. அதெல்லாம் ஒரு மூஞ்சா? என்னாலலாம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் சும்மா பேசினேன். ஒரு பையன் வந்து பேசினா உடனே லவ் பண்ணுறேன்னு அர்த்தம், கல்யாணம் பண்ணுறேன்னு அர்த்தமா? உடனே வந்து ஒட்டி உரசிக்கிறது. டேய், ரொம்ப ஓவரா பேசுற. என்னைக்கு தர்மடி வாங்க போறேன்னு தெரியல. சரி நீ இங்கே இரு, ஒரு நிமிஷம் நான் அங்கே போயிட்டு வரேன். சரிங்க மாமா. அனு, என்ன பேச போறேன்னு சொன்னா அதுக்குள்ளே வந்துட்டா? பொதுவாக அந்த லவ் பண்ணுறவங்களாம் பேசுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துப்பாங்களே, இவன் என்ன 5 நிமிஷத்துலேயே வந்துட்டா? அனு வா, சீக்கிரம் கிளம்பு. மேம் கால் பண்ணாங்க, உடனே வர சொல்கிறாங்க. என்ன மேமா? இன்னைக்கு லீவு தானடி? நம்ம வேலையை பற்றி உனக்கு தெரியாதா? அவங்க என்ன வேலை சொன்னாலும் எந்த டைம் சொன்னாலும் நம்ம பண்ணி தானே ஆகணும். என்னன்னு தெரில, திடீர்னு கால் பண்ணி ஒரு முக்கியமான கிளைண்ட் வந்திருக்காங்க, உடனே ஆஃபீஸ் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஆஃபீஸா? சே, ஆஃபீஸ் இல்லை, அவங்க வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. வா வா, சீக்கிரம் போகணும். இப்போ தானடி வந்தீங்க, இப்போ என்ன அவசரம்? பொறுமையாக போய்க்கலாம், அதெல்லாம் உங்கள் மேம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஐயோ இல்லைக்கா, அவங்கள பற்றி உனக்கு தெரியாது. கொஞ்சம் லேட்டானா கூட மூஞ்சி உருன்னு வச்சுட்டு ஏதாவது ஒன்று சொல்லும். நாங்கள் போகிறோங்க்கா, இன்னொரு நாள் வரோம். அம்மா வந்தாங்கன்னா நாங்கள் வந்துட்டு போனேன்னு மட்டும் சொல்ல. உன்னதாண்டி, சீக்கிரம் வா. வரேன்டி. ஒரு பால் பணியாரத்தை கூட ஒழுங்காக சாப்பிட விட மாட்டா. சரிக்கா, நாங்கள் போயிட்டு வரோம். நீங்கள் அப்பாவும் அம்மா வந்தாங்கன்னா சொல்லிடுங்க. ராதிகா நில்றி. அக்கா போயிட்டு வரேன், பார்த்து பத்திரமா இரு. நான் இன்னொரு நாள் வரேன். இப்போ என்ன, எதுக்கு இவ்வளோ அவசரமாக போகிறான்? பாவம், அவ கொஞ்சம் தான் சாப்பிட்டா, அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறா.
இவன் என்ன தனியா நின்று புலம்பிட்டு இருக்கான்? அடியே, ஆ சொல்லுங்க. என்ன சொல்ல? என்ன தனியா நின்று பேசிட்டு இருக்க? நான் எங்க தனியாக நின்று பேசிட்டு இருக்கேன்? நான் ராதிகாட்டல்ல பேசிட்டு இருந்தேன். என்ன ராதிகாவா? அவ இப்ப இங்க வந்தா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராதிகாவும் அனுவும் வீட்டுக்கு வந்தாங்களே. வீட்டுக்கு வந்தாங்களா? எங்க? அவங்க இப்பதான் போறாங்க. என்னடி வளர்ற? இப்பதான் வந்தாங்கன்னு சொன்ன, இப்பதான் போறாங்கன்னு சொல்ற. அத்தை பால் பணியாரம் பண்ணியிருந்தாங்கல்ல, அனுவுக்கும் ராதிகாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். அவங்களும் வந்தாங்க. அத்தையை கேட்டாங்க, கோயிலுக்கு போயிட்டேன்னு சொன்னேன். மாமாவை கேட்டாங்க, மாமா வெளில போயிருக்காருன்னு சொன்னேன். அண்ணன் எங்கன்னு கேட்டா, அண்ணன் மனோஜ் கூட பேசிகிட்டு இருக்காருன்னு சொன்னேன். அப்புறம் ராதிகா ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொன்னான். சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஹாலுக்கு வந்துட்டோம். போயிட்டு திரும்பியும் 5 நிமிஷத்தில் வா மேம் கால் பண்ணிட்டாங்க கிளம்பணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தவளை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டா. ஏதாவது வேலை வந்திருக்கும்டி, ஃபோன் பண்ணி கூப்பிட்டதும் போயிருப்பா. ஐயோ இல்லைங்க, அவளுக்கு இன்றைக்கி எந்த வேலையும் இல்லைன்னு தான் சொல்லிட்டு வந்தா. வந்துட்டு ரொம்ப நேரம் இங்கே தான்க்கா இருப்பேன்னு சொன்னா. இப்போ பார்த்தா உடனே கிளம்பிட்டா. வேலை இல்லைன்னு சொன்னாலா? அப்ப எங்கேயே இடிக்குதே. மாப்பிள்ளை வெளில தானே இருந்தான். ஒரு வேலை. என்னங்க? ஒரு நிமிஷம் இருடி, வரேன். இவரும் என்னன்னு சொல்லாமே திடீர்னு ஓடுறாரு. இன்னைக்கு எல்லாரும் என்னதாச்சு? எதுக்கு எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க? என்ன, இவன் இங்கே தானே இருக்க சொன்னோம், எங்க போனான்? அதானே, ஆளை பார்த்ததும் மாமன் கூட இல்லை, எல்லாத்தையும் மறந்துட்டு போயிட்டான் பின்னாடியே. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். அவன் ஏதோ பண்ணிட்டு போறான். இவனை அவ்வளோ லீஸில் விடக்கூடாதே. திரும்பவும் அந்த பொண்ணு ஏதாவது சொல்லி இவன் ஏதாவது கற்பனை கொண்டு வந்து நம்ம உயிரை தான் வாங்குவான். அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசுவான். இல்லைன்னா ஏதாவது சொதப்பிட்டு நம்மள தூங்க விட மாட்டான். டேய், உன்னை இங்கே தானடா வெயிட் பண்ண சொன்னேன், அதுக்குள்ளே எங்கடா ஒன்ன? ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன், போயிட்டு வந்ததும் வரேன். ஆமாம், பெரிய பொல்லாத வேலை. அவளை பார்த்ததும் பின்னாடியே ஓடிட்டல. உன்னை நான் இங்கே வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன், கொஞ்சம் கூட என் மேலே மரியாதை இல்லாம. யோ போயா, நீ வேற மரியாதையா மரியாதை, உன்னாலதான் எல்லாம். என்ன யோவா? டேய், நான் உன் மாமன்டா. போயா, மாமனாவது டேய் 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 டேய். மச்சானாவது. கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன். நீ மட்டும் என் நேர்ல கிடைச்சா உன்னை சும்மா விட மாட்டேயா. டேய், இவ்வளோ நேரம் என் கூட தானடா இருந்த, அப்போ என்னை பார்த்துட்டு தானே இருந்த. யோ போயா, காலங்கத்தால எதுக்கு உன்னை பார்க்க வந்தேன்னு தெரில. டேய், ரொம்ப மரியாதையாக பேசுகிறேன். சரி, நடந்தது சொல்லு. இப்போ எதுக்கு என்னை இவ்வளோ பாராட்டிட்டு இருக்க? யோ ஆமா, நான் உன்கிட்ட கேட்டனாயா? உன் கதையெல்லாம் நான் கேட்டனாயா? தேவையில்லாம நீ கதையை சொல்லி நானும் அதுலேருந்து ஆரம்பிச்சு என் வாய் சும்மா இல்லாமல் நானும் என்னென்னமோ பேசி இப்போ என்னோட லைஃபுக்கே நான் பெரிய அப்பா வச்சுட்டேன்யா. எல்லாம் உன்னால தான். நான் அப்போவே சொன்னேன், வந்து பேக்கு கொடுத்ததும் நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்குன்னு. ஆனால் நீ தான் உட்கார்ற, உன்கிட்ட பேசணுன்னு நீ உட்கார வச்சு பேச வச்சு என்னை செஞ்சுட்டல. எது செஞ்சுட்டேனா? டேய், நான் என்னடா பண்ணேன்? நான் ஏதோ நீ வந்திருக்கேன்னு சும்மா உட்கார வச்சு பேசிட்டு தானடா இருந்தேன். அதான்யா, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. நான் பட்டுக்கும் பேக்கை கொடுத்துட்டு என் வேலையை பார்த்துட்டு போயிருந்தேன்னா எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? எல்லாம் உன்னால தாயா. நான் போய் வேலையை முடிச்சுட்டு உனக்கு வந்து இருக்கு. டேய், நான் உன் மாமன்டா. யோ, நீ மாமனா இருந்தாலும் சரி மச்சானா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேயா. உன்னைய நான் வந்து வச்சுக்கிறேன் உன்னைய. கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட்.